ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவி அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி அவங்க பொண்ணு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே செட்டப் பண்ணுற மாதிரியும் அண்ட் வட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் வந்து காலையில் எழுந்திரிச்சு வட்டி வசூல் பண்ணுறதுக்கு வேலையாக போகிற மாதிரியும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது. அதாவது கை கால் அசைய முடியாமல் அப்படியே படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த அம்மாவை பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து இவங்க இவ்வளோ நகை 160 சவரன் நகை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களாம் ஷாக் ஆகிட்டு ஏதோ இது எங்கேயோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டியை வந்து உயிரோடு கொண்டு வந்தாங்களா இல்லையா, அந்த நகைலாம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நடித்தவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராதிகா மேம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. செம்ம கேரக்டராக கொடுத்த கேரக்டரை வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. வயசான பாட்டி மாதிரியும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பாலசரவணன் அவர் வந்து செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருந்தார். ஒரு சீன் வரும், ஒரு உயிர் போகிற சீனும் அந்த ஆம்புலன்ஸில் வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அந்த இடத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. அங்கேருந்து வந்து அவங்க அம்மாவை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவார். அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் முனிஷ்காந்த் அவரோட கேரக்டர் வந்து செம்மையாக இருந்தது. அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் செட் ஆகிற மாதிரி வரும். அவருக்கு வந்து கல்யாணமே ஆகாது. ஸோ அவர் பல வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ஸில் இவர் எதுக்காக இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, எங்களை பார்த்தோமா கல்யாணம் ஆசை வருது அப்படின்னு கேட்கும்போது அவரோட மேரேஜ் பற்றி ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு. அது வந்து சூப்பராக இருக்காச்சு. கிளைமேக்ஸில் வந்து முடித்த விதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் படம் தான் இந்த படம். நீங்கள் ஃபேமிலியாக போய் ஜாலியாக ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப கனெக்ட் ஆகும். உங்களுக்கும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க இந்த ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே எல்லார் ஃபேமிலிலையும் ஃபேஸ் பண்ணுறது தான். அதனால தான் இந்த படம் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆழமாக பதிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ரீசெண்டாக வர்ற படத்தில் வந்து எதுவுமே ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி எந்த படமும் கிடையாது. ஆனால் இந்த படத்தை வந்து நான் 2-3 டைம்ஸ் வந்து வாட்ச் பண்ணேன். திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்டு எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எமோஷ்னல் பாண்டிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். அண்டு கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் முன்னாடி ராதிகா மேம் தாய் கிழவி நடித்தவங்க வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. அது சூப்பராக இருந்தது. பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும் அந்த டைலாக்லாம். 4 8 ஆக்குறது 8 12 ஆக்குறது இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு உமன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். பசங்களுக்கு அவ்வளோ இல்லை. அதனால தான் பொண்ணு லக்ஷ்மி அந்த மாதிரி எப்படி ஒரு பயங்கரமாக ஒரு டைலாக் வரும். அதெல்லாம் செம்மையாக செட் ஆச்சு. இந்த படம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு 4 கேரக்டர் உங்கள் மைண்டில் நின்றுடுவாங்க. ஒன்று தாய் கிழவே நடித்த ராதிகா மேம், அப்புறம் வந்து பாலசரவணன் அந்த சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அவரும் படம் முடிஞ்சு உங்கள் மைண்டில் நிற்பார். அப்புறம் சுருளி மேம் அதாவது தாய் கிழவி ராதிகா மேமோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டரும் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக நிற்கும். முக்கியமாக முனிஷ்காந்த் சார் அவரை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த படத்துக்கு அப்புறம். இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. பாலசரவணன், முனிஷ்காந்த் இவங்க 2 பேருக்கும் வந்து நிறைய காமெடி படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் சிங்கம்புலி சார் அவர்லாம் நடிச்சிருப்பார். அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சென்டிமெண்ட்டோட ஒரு 4-5 படம் தமிழில் ரிலீஸ் ஆனாலே போதும், பயங்கரமாக ஓடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.